பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க சாதியே பார்க்கல. சாதியே பார்க்காம தான் நீங்க ரமேஷை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்டினீங்களா, திருவங்கத்தில் நிப்பாட்டினீங்களா? சாதியே பார்க்காம தான் மயிலாப்பூர்ல வெங்கட்ரமணன் நிப்பாட்டினீங்களா? சாதியே பார்க்காம தான் இங்க தெலுங்கர்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி சோழிங்கநல்லூர்ல வந்து ஈஸியா சரவணன் நிப்பாட்டினீங்களா? சாதியே பார்க்காம தான் திருநெல்வேலி, அதாவது நாங்குநேரி சொந்த ஊர் யாருக்கு, ஆர்.எஸ். முருகன் அவர்களுக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவருடைய சொந்த ஊர் வருது. அங்க நிப்பாட்டிடுறான். அங்க நிப்பாட்ட ஏன் திருநெல்வேலி கொண்டு நிப்பாட்டுறீங்க? அப்படியே பார்த்தாலும் அவர் வாழ்ற இடம் பாத்தீங்கன்னா வீடு பாளையங்கோட்டை தொகுதியில் இருக்கு. திருநெல்வேலி வீடு இல்ல, வீடு பாளையங்கோட்டில் இருக்கு. பிறந்த ஊர் விஜயநாராயணன் வந்து நாங்குநேரில் இருக்கு. ஏன் திருநெல்வேலி நிப்பாட்டணும்? சாதி பார்த்து தானே. ஆலங்குளம் தொகுதியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டீங்களா? தென்காசியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டிங்களா? இந்த பக்கம் கோயில்பட்டியில் யார் நிப்பாட்டினீங்க? சாதி பார்க்காம நிப்பாட்டிங்களா? சாத்தூர்ல, திருவாடனையில, திருப்பத்தூர்ல, காரைக்குடியில, சிவகங்கையில எங்க சாதி பார்க்க நிப்பாட்டீங்க? 234 தொகுதியிலும் பெரும்பான்மை சமூகங்கள் எது என்று முழுமையாக பட்டியலெடுத்து ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த லிஸ்ட் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் நிப்பாட்டிச்சு. சாதி பார்க்காம ஓட்டு விழுந்துச்சு, மதம் பார்க்காம ஓட்டு விழுந்துச்சு, விசிலுக்கு தான் விழுந்துச்சு, விஜய்க்கு தான் விழுந்துச்சு அப்படி நீங்க சொல்லலாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சாதி பார்க்காம நிப்பாட்டுன்னு சொல்லாதீங்க.